ஐயோ! எவனாச்சும் அவன் வீடியோ போடுறத தடுத்து நிறுத்த சொல்லுங்கடா. ஓயாமல் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கானே. ஆனானப்பட்ட கமாலும் விக்ராமும் ஒரு படத்தில் தான் 10 வேடம் போடுறாங்க. இவன் ஒவ்வொரு வீடியோவில் 10 கமல் 10 விக்ரம் மாரி நடிக்கிறான். மறு வீடியோவில் பார்த்தா அப்படியே அந்நியன் மாதிரி பெரட்டி போட்டு பேசுகிறான். கொஞ்ச நேரத்துக்கு ஒப்பாரி விட்டுட்டு இதுதான் நியாயம், இதுதான் தர்மம்னு பேசுகிறான். யாரா இவங்கெல்லாம்? வியூஸ் பாரு 5 லட்சம் 6 லட்சம் 1 மில்லியன் கூட இருக்குதா. இதெல்லாம் கேட்டால் போறாமன்னு சொல்லுவாங்க. இவன் பேசுகிற தர்ம நியாயத்தெல்லாம் கேட்டுமா நம்மளே தூக்கில் தொங்கிடும் நினைக்கிறேன். அனாவசியமான டிப்ரெஷனுக்கு போயிடும்டா. என்னமோ எம்சி வலது பாக்கெட்டில், பிடிஆர்எம் இடது பாக்கெட்டில், பிஎம்எக்ஸ் பின்னாடி பாக்கெட்டில் இருக்கிற மாரியே பேசுகிறாங்களா. நான் இறங்கினா சட்டம் கிடச்சிரும், நியாயம் ஜெயிச்சிரும், உண்மை வெளிப்படும், கண்டிப்பாக வெற்றி கிடச்சிரும் சொல்லி 40 லோயர் இறக்குறேன், 400 லோயர் இறக்குறேன், சட்டம்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கய்யா. விஷயம் தெரிஞ்சனே ஓரத்தில் வாயை பொத்திக்கிட்டு இருக்கான். விஷயம் தெரியாதவங்களாம் உள்ளுக்கு வந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்களை வச்சுக்கிட்டு என்ன படுத்தல. ஐயோ மணி 6 ஆக போதே, இன்னைக்கு லைஃப்க்கு வந்து சம்பாதிப்பாங்களே அது தெரியாமல் கேள்வி மேலே கேள்வி கேட்டு நீங்கள் ஒரு டென்ஷன் சீக்கிரம் ஆகிட்டீங்களாடா. போகடா நல்லா வச்சு என்ன பண்ணுறது தெரியல. பேசாமல் அள்ளிப்பாளியமான அனுப்பியிருக்கலாம். 100 மில்லியன்லாம் எங்களுக்கு பத்தாது, 1 பில்லியன் கொடுத்தா தான் நான் வேலை செய்வேன்னு சொல்லிட்டு சட்ட நியாயத்தெல்லாம் பேசி நம்மளுக்கு 1 பில்லியன் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஐடியா இல்லாத பசங்களாக இருக்காங்களே.